சண்டை நீதிமன்றத்துக்கு போகுது. இவர் வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப நீதிபதியும் கெஞ்சி கேட்கிறாரு, ஏன்பா அரை மீசையோட வச்சிருக்கிறியே, அரைப்பாதி முகத்தோட வச்சிருக்கிறியே, நீ ஏதாவது சவரம் செய்ய அப்படின்னு சொல்றாப்ல. பைரப்பன் தன்னுடைய சேவிங் சட்டை எல்லாம் நீதிபதி முன்னாடி வச்சு, ஐயா சாமி நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இவருக்கு சவரம் செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. நீதிபதிக்கு ரொம்ப கோபமாயிருது. வைரப்பனுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கிறாப்ல. இந்த கதைய அங்க வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் சாத்தாங்குளம் கூட்டத்தில் போய் பேசுறாரு. அவருக்கு 6 மாத சிறை தண்டனை. இது எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு முக்கியமான ஒரு போராட்டம், விடுதலை போராட்ட வரலாற்றில் அப்போ இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா சுப்ராயன் அவர்கள் இந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறாங்க, இந்த நடைபயணத்தை துவங்கி வைக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறை செல்றாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் சந்தர்ப்பவாத ஈவேரா, எல்லாரும் சொன்னாங்க சாதிவரி ஈவேரா தாங்க நல்லா இருக்கு, சந்தர்ப்பவாத ஈவேரா கொஞ்சம் கம்மியா இருக்கு, சாதிவரி ஈவேரா குண்டூசி மாதிரி, சந்தர்ப்பவாத ஈவேரா நல்ல கடப்பாற மாதிரி. எதுக்கு சொல்றேன்னு பாருங்க, இந்தியாவே போராட்டம் பண்ணுது, இவர் மட்டும் என்ன சொல்றாரு, நீ உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போற, தெருவங்க உப்பு குவிஞ்சு கிடக்கட்டும் மலையாட்டம், உனக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, வெள்ளக்கார உனக்கு விடுதலை கொடுத்தாலும், இந்த இங்கிலாந்து சாம்ராஜ்யமே இந்தியாக்காரனுக்கு வந்தாலும் இதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா. இப்படி விடுதலை போராட்டத்திற்காக ஒட்டுமொத்த மக்களும் இயங்கி கொண்டு இருக்கும் போது அதற்கு எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் ஈவே ராமசாமி அவர்.